ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 500 மோர் தென் 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மார்க்கெட் டவுனில் இருந்துட்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,330 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம், மார்க்கெட் லாங் டேர்மில் எங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. 18,000 இல்லை 28,000 கிட்ட போகுமா? சாரி, யா கரெக்ட், 18,000 ஆர் 28,000 இந்த ரேஞ்சில் எந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கிளியராக லாங் டேர்மில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் என்ன லெவலுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனை வந்து ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சினாரியோ படி லாஸ்ட்டு நம்ம மார்க்கெட் எப்போ முடிஞ்சதோ அப்போதுலேருந்து ஒரு 300 மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே இந்த சினாரியோ நடக்கணுங்கிறது பாசிபிள் கிடையாது. இதுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலாம், இல்லை இதுக்கு கீழேயும் இருக்கலாம், இல்லை ஃப்ளாட்டாக கூட மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான் கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அப்போது ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 200 150 to 200 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவலாக ஒரு 22,550 இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,330 22,330க்கும் 22,400க்கும் மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக மார்க்கெட் வந்து 22,550 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான 5 மினிட்ஸில் இந்த இடம் வரைக்கும் போகிறது பாசிபிள் இருக்குது. பட் கேப் அப் அந்த மாதிரி ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். அப்போது இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப் சைடில் அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,750 700 to 750 இந்த இடம். ஓகேங்களா? 22,700 to 750 ஜோன் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப் சைடில். ஸோ இதையும் ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்து 1 hour டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேமில் 23,500 தான் ஆர்டர் பிளாக். பட் ஆனால் இதுக்கு இடையிலேயே ஜோன்ஸ் இருக்குது. ஜோன் வந்து இந்த இடத்துல திரும்பறதை நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஃபோர் டூவில் வச்சு நம்மளோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த டார்கெட் 22,800 to 850. அதுக்கு அடுத்த டார்கெட் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் இருக்குது. 23,000 அடுத்த பாயிண்ட்டு 23,200. ஓகேங்களா? இதுதான் அதுக்கு அடுத்த டார்கெட் லெவல்ஸு. அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்காங்க அப்படின்னா டவுன் சைடில் எந்த லெவலுக்கு இல்லைன்னா 22 ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆக தான் சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து திரும்பவும் வாட்ச் பண்ணுங்கள். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி செல் ஆஃப் நடந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் கீழே வரும். அது எந்த லெவலுக்கு வரைக்கும் அப்படின்னா 22,050 வரைக்கும். இந்த 22,050யும் மார்க்கெட் பிரேக் கொடுத்துட்டா நம்ம ஆல்ரெடி சொன்ன 21,800 தான் நெக்ஸ்ட் மேஜர் லெவலாக வந்து பிரேக் சர்ப்ளே ஆகும். இதுதான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் அப் சினாரியோ இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.